வணக்கம், வெல்கம் டு அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. இந்த டெட் நோட்டிஃபிகேஷன் வந்து 2 நாட்கள் ஆகுது. என்னதான் 2 நாட்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து பல தரப்பு பலவேறு விஷயங்கள் வந்து எல்லாருமே சொன்னாலுமே, ஆனால் நமக்கு என்னன்னா நம்மளோட சந்தேகங்கள் பார்த்தோன்னா இன்றளவும் பார்த்தோன்னா ஓய்ந்த பாடா இல்லை. ஏன்னா இந்த எக்ஸாம் வந்துருச்சு, எக்ஸாம் வந்து இன்னும் 70 நாள் தான் நமக்கு எக்ஸாம் இருக்குது. நமக்கு இன்னும் இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றியே நமக்கு இன்னும் டவுட்டு கிளியராகவே ஆகலை. நான் எலிஜிபிளா நான் இல்லையா அப்படின்ற விஷயத்திலே பார்த்தோன்னா அது நம்ம காலம் நடத்திட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்படின்ற பார்க்க பட்சத்தில் நான் சார் நான் 10th முடிச்சிருக்கேன், 12th முடிச்சிட்டேன், அடுத்து பார்த்தோன்னா வந்து டிடெக்ட் பண்ணியிருக்கேன், நான் எதுக்கு சார் எலிஜிபிள் அப்படின்னும் போது நீங்கள் பேப்பர் 1க்கு எலிஜிபிளாக இருக்கீங்க. சரிங்க சார், நான் வந்து டிடெக்ட் பண்ணல சார், நான் 10th முடிச்சிட்டேன், 12th முடிச்சிட்டேன், ப்ளஸ் பார்த்தோன்னா ஒரு யூஜியில் ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் பிஎட் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது நான் எதுக்கு சார் எலிஜிபிள்னும் போது நீங்கள் பேப்பர் 2க்கு பார்த்தோன்னா வந்து எலிஜிபிளாக இருக்கீங்க. சார் நான் 10th முடிச்சிட்டேன் சார், 12th முடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் டிடெக்ட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு யூஜி முடிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் பிஎட் பண்ணியிருக்கேன் சார், இப்போ நான் 2 எக்ஸாமும் நான் எலிஜிபிளா சார் அப்படின்னா நீங்கள் 2 எக்ஸாமுமே எலிஜிபிள். அதாவது அதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் செட்டப்பே பார்த்தோன்னா வந்து மாற்றி வச்சிருக்காங்க. நவம்பர் 1 தேர்வு, நவம்பர் 2 ஒரு தேர்வுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் முதல்ல இதை தெளிவாக புரிஞ்சுக்கங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாம் எது மாதிரி நடக்க போகுது அப்படின்னும் போது நமக்கு இந்த எக்ஸாம் முழுக்க பார்த்தோன்னா வந்து ஓஎம்ஆர் மெத்தடில் தான் நடக்குது. இந்த டெட் தேர்வு இது வந்து எப்போதுலேருந்து பார்த்தோன்னா தமிழக அரசால் நடத்தப்பட்டிருந்தா 2012 நம்ம தேர்வு நடத்தப்படுது. இந்த 2012 தேர்வு நடந்தாலுமே ஒரு 2 மெத்தட்ல பார்த்தோன்னா எக்ஸாம் நடந்துட்டே வந்திருக்கு. OMR மெத்தட் அண்ட் CBT மெத்தட் அப்படின்ற மாதிரி 2 மெத்தட்ல பார்த்தோன்னா எக்ஸாம் நடந்துட்டே வந்திருக்கு. சார் OMR மெத்தடுக்கும் CBT மெத்தடுக்கும் என்ன சார் வித்தியாசம்? என்ன இல்லை கண்ணா, கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக மாறும். ஒரு ரவுண்டுக்கு பார்த்தோன்னா வந்து கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்கும், ஒரு கொஸ்டின் பேப்பர் ஒரு செட்டப்புக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து கத்தனை கஷ்டமாக இருக்கும். அது நார்மலைசேஷன் மெத்தட்லாம் வந்து பண்ணி அதை பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த முறை எப்படி பண்ணிட்டாங்கன்னா முழுக்க வந்து OMR மெத்தடில் தான் பண்ணுறாங்க. சரிங்க சார், இப்போ OMR மெத்தடில் பண்ணிட்டாங்க, கொஸ்டின் பேப்பர் எப்படி சார் இருக்கும் அப்படின்னும் போது இதுக்கு முன்னாடி எழுது நம்ம மாணவர்களும் சரி நம்ம நண்பர்களும் சரி என்ன சொல்கிறாங்கன்னா OMR மெத்தடுன்னும் போது நமக்கு 150 கேள்விகளில் 120 கேள்விகள் பார்த்தோன்னா எளிமையாகவும் ஒரு 30 கேள்விகள் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கடினமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பொதுவாக ஒரு கேள்வித்தாளுன்னும் போது கொஞ்சம் கடினத்தன்மை இருக்க தானே செய்யும். சரி, இதுக்கு சிலபஸ் எங்கே சார் இருக்குது அப்படின்னும் போது ஸ்கூல் புக்கு தான், ஸ்கூல் புக்கை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. ஆனால் அவங்க சொல்கிறத தாண்டி கொஸ்டின் இருக்கும். என்ன சார் குழப்புறீங்க அப்படின்னா எதுவும் குழம்பு தேவையில்லை, உள்ள வாங்க சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன, பேப்பர் 1 நான் வந்து டிடெக்ட் முடிச்சிருக்கேன் சார், இப்போ நான் பேப்பர் 1க்கு எலிஜிபிளாக இருக்கேன், எனக்கு என்ன சார் எக்ஸாமுக்கு வந்து செட்டப் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் 1ஆவதுலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற புத்தகத்தை முதல்ல முழுசாக படிக்கணும். படிச்சிட்டிங்களா? அதை நம்ம முடிச்சுட்டு கூட அடிஷனலாக 6th-லேருந்து 8th வரைக்கும் இருக்கிற பாடங்களையும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்கூல் புக்கை தாண்டி கேள்வி இருக்காது, ஆனால் ஸ்கூல் புக்கு ஸ்டாண்டர்ட் தாண்டி கொஸ்டின் இருக்கும். நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் அதாவது பள்ளி புத்தகத்தில் 5ஆவது வரைக்கும் தான் சொல்லியிருப்பாங்க, ஆனால் 8ஆவது வரைக்கும் கேள்விகள் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில இந்த நம்மளுக்கு வந்து ரோலிங் பாயிண்ட் ஆஃப் இது இந்த செட்டப் இருக்க போதுன்னா நம்மளுக்கு மேக்ஸும் சைக்காலஜியும் தான் வந்து நம்மளுக்கு இந்த டைமில் வந்து நம்ம டெட்டு கிளியர் பண்ண போகிறோமா கிளியர் பண்ண போகிறது இல்லையா அப்படின்ற விஷயத்தை பார்த்தோன்னா கொடுக்கும். இங்கிலீஷு, மேக்ஸு, நமக்கு சைக்காலஜி, மீதி பொறுத்த வரைக்கும் தமிழ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நாடே படிச்சிருச்சு. தமிழ் பொறுத்த வரைக்கும் TNPSC படிக்கக்கூடிய எல்லா நபர்களும் மேஜராக நம்ம காத்திருந்து காலங்கள் போகுது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து டெட் எக்ஸாம் வரும், TRP வரும், கிளியர் பண்ணலாம் காத்திருந்து சரி வண்டியை இந்த பக்கம் ஒரு திருப்பலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பீங்க, TNPSC பக்கம் திருப்பிடுங்க. இப்போ TNPSC பண்ண கோலகுத்தெல்லாம் பார்த்துட்டு சரி நம்ம வண்டியை தப்பான ரூட்டில் எடுத்துட்டோம் போல, இப்போ நம்ம சரியான ரூட்டில் திருப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி டெட்டுக்கே நீங்கள் நோக்கி திரும்பியிருப்பீங்க. டெட் நம்ம கிளியர் பண்ண வேண்டிய ஒன்று. ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா பழைய காலத்தில் நம்ம சான்றவர்கள்லாம் பார்த்தோன்னா சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இனி வரும் காலங்களில் அரசு பணி மட்டும் இல்லை, தனியார் பள்ளிகள்லையும் என்ன தான் கேட்பாங்க, நீங்கள் ஒரு ஆசிரியராக போய் பணியாற்ற போகிறீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன கேட்க போகிறாங்க, டெஸ்ட் எலிஜிபிலிட்டி. அதாவது நான் டீச்சர் பிஎட் படிச்சிருக்கேன், நான் பிஎட் படித்தனால மட்டும் இன்றைக்கி வந்து நான் டீச்சர் அப்படின்ற மாதிரி இருக்கானா கிடையாது. இப்போ நமக்கு டாக்டர் படித்தா நம்ம டாக்டரா அப்படின்னா இங்கே ஒரு எக்ஸாம் வைப்பாங்க, இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணால் தான் நம்ம டாக்டர்ன்ற ஒரு சான்றிதழே கொடுப்பாங்க. அதே மாதிரி நான் பிஎட் படித்தா டீச்சர் கிடையாது, நான் என்ன இப்போ இந்த டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணால் மட்டும்தான் நான் ஆசிரியர் தகுதி தேர்வாக அடைஞ்சிருக்கேன். இப்போ நீங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு அடைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கிடையாது, நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூல் போகும்போது கூட உங்களுக்கான வந்து வேல்யூ அதிகமாக இருக்கும். சேலரி பார்த்தோன்னா நீங்கள் டிமாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, நம்ம அது வந்து அடுத்த கட்ட செக்மெண்ட் போகிறது. ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த தேர்வை நம்ம கிளியர் பண்ணுறதுனால நமக்கு என்ன சார் நன்மைகள் அப்படின்னும் போது எந்த நன்மையும் இல்லை. ஃபர்ஸ்ட் நேற்று ஒரு சார் நமக்கு ஃபோன் பண்ணியிருந்தார், 2010 பார்த்தோன்னா அப்பாயின்மெண்ட் ஆள் சார். அவர் என்ன சொல்லியிருக்கார், சார் நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே வந்து டெட் வந்து
நாங்கள் அப்பாயின்மெண்ட் ஆகிட்டோம். ஆனால் இன்றைக்கி எங்களுக்கு ப்ரொமோஷனில் என்ன நடக்குதுன்னா உள்ளே வந்து ப்ராப்ளம் ஆகிருக்கு. ஏன்னா வந்து டெட்டு நம்ம கிளியர் பண்ணியிருந்தா தான் இப்போ வந்து தலைமை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இப்போ ஹெச்எம் கேட்டகரியில் வந்துட்டாரான் சார். அவர் இப்போ ஹெச்எம் போகும்போது எனக்கு வந்து இப்போ இது ப்ராப்ளமும் அது நிற்கும் சார். இப்போ நான் வந்து டெட்டு எழுதி ஆகணுமா, இதை நாங்கள் கேஸ்லாம் போட்டிருக்கோம். ஆனால் கேஸ் போட்டாலுமே ஆனால் வந்து அவங்க சொல்கிறது தான் நியாயமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நாங்கள் அந்த டெட் பேப்பர் கிளியர் பண்ணி ஆகணும்னா ஆமாம் கிளியர் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் கிளியர் பண்ணால் தான் உங்களோட அடுத்த லெவலுக்கு நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். ப்ரொமோஷன் ஆகட்டும் எது வந்தாலும் அதே தான். நீங்கள் அது ப்ரொமோஷன் ஏற்கனவே பணியில் உள்ளவர்கள் இப்போ தான் சார் புதுசாக நான் பணிக்கே போக போகிறேன்னா நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதினா தான் நீங்கள் அந்த பேப்பர் 1 எழுதும்போது எஸ்ஜிடிக்கும் நீங்கள் பேப்பர் 2 எழுதும்போது யூஜிடிக்கும் பார்த்தீங்கன்னா எலிஜிபிளாக இருப்பீங்க. அண்டர் கிராஜுவேட் டீச்சர், செகண்ட் கிராஜுவேட் டீச்சர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 செக்மெண்ட் இருக்கும். இந்த செக்மெண்ட் நீங்கள் எழுதினா தான். ஏன்னா 2026 நமக்கு பார்த்தோன்னா ஆசிரியர் பணி நிரப்பத்திற்காக பார்த்தோன்னா செக்மெண்ட் பார்த்தோன்னா மூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்படியும் நிரப்பிப்பாங்க. ஏன்னா பெரும்பாலான பள்ளிகளில் பார்த்தோன்னா ஆசிரியர் பற்றாக்குறை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த ஆசிரியர் தகுதி வாரியமே பார்த்தோன்னா வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா முறையிட்டிருக்காங்க தமிழக அரசில். அதன் அடிப்படையில் தான் நமக்கு இந்த செக்மெண்ட்டு மூவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷம் என்ன இருக்குது, எலெக்ஷன் இருக்குது. ஏன்னா எலெக்ஷன் இருக்கும்போது இந்த டைமில் நிறையா பீக் பண்ணி நிறைய க்ரோத் பண்ணி உள்ள அரசு வேலையை பார்த்தோன்னா உள்ளே அனுப்புவாங்க. அது ஒரு முன்னெடுப்பாக இருக்கும். வாய்ப்புகளை வந்து தவற விட்டனா மீண்டும் அந்த வாய்ப்பு வருமானதெல்லாம் பார்த்தோன்னா வந்து ரொம்ப பெரும்பொருள். எப்படி சார் நீங்கள் வாய்ப்புன்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு லேப் அசிஸ்டன்ட் ஒரு எக்ஸாம் சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் நடந்துச்சு. அந்த எக்ஸாமுக்கான செக்மெண்ட்டு ஒரு 5500 போஸ்ட்டுன்னு பார்த்தா நிரப்பினாங்க. ஒரு 10th லெவல் தான் அந்த எக்ஸாமை பார்த்தோன்னா. அப்போ அந்த டைமில் படித்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 மாதம் படித்த நபர்கள் டக்குன்னு கிளியர் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் அன்றைக்கி வேலைக்கு போனவங்க ஓரளவுக்கு இன்றைக்கி செட்டில் ஆகி நின்ட்டாங்க. ஆனால் அதே மாதிரி வரும் காத்திருந்து அந்த வாய்ப்பு பார்த்தோன்னா வந்து இலவு காத்த கிளி போல் இன்னி வரைக்கும் பார்த்தோன்னா அந்த வாய்ப்பு வரவே இல்லை. ஆண்டுதோறும் சொல்லுவாங்களே தவிர ஆனால் அந்த வாய்ப்பு தரல. அது வந்து வேறு மாதிரி இன்றைக்கி வந்து அரசு வேறு மாதிரி திட்டம் போட்டிருக்கு. நம்ம அதை வேறு ஒரு காணொலியில் பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு இங்கே பொறுத்த வரைக்கும் இந்த டெட் எக்ஸாமில் பார்த்தோன்னா பேப்பர் 1க்கு எக்ஸாம் கொஷின் பேப்பர் எப்படி அமைய போகுதுன்னும் போது சிலபஸ் அப்படின்ற ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னா சிலபஸ் எதுவும் கொடுக்கல. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1லிருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் பாடத்தை நம்ம படிக்கணும். அப்படின்னும் போது 6லிருந்து 8 வரைக்கும் கூட அடிஷனலாக படித்து தான் ஆகணும், வேறு வழியும் கிடையாது. ரைட். அடுத்தது பேப்பர் 2க்கு என்ன சார் படிக்கணும்னா 6லேருந்து 10th வரைக்கும் இருக்கிற புத்தகத்தை நம்ம படித்து தான் ஆகணும். அது 10th வரைக்கும்ன்றது 10வது 11th 12th சேர்த்து படித்தாகணும். ஒரு சில எக்ஸ்ட்ரா தகவல் வந்து சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு செக்மெண்ட். சரிங்க சார். இப்போ நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த தேர்வை நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னா அவங்களே கொடுத்துட்டாங்க. ரொம்ப பெருசாலாம் நீங்கள் வந்து இது பண்ண தேவையில்ல. அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. சார் நான் வந்து பிசி சார், நான் எம்பிசி சார், எஸ்சி கேட்டகரியில் இருக்கேன் சார், நான் எவ்வளோ மார்க் எடுத்தால் நான் பாஸ் சார் அப்படின்னா 82.5 மார்க் எடுத்தா நீ பாஸ் சார். நான் எஸ்டி சார் அப்படின்னா நீ 60 மார்க் எடுத்தா பாஸ் சார். நான் எதுலையும் வரல சார், ஜென்ரல் கேட்டகரியில் வரேன் சார். சார் தம்பி நீ ஒரு 90 மார்க் எடுத்தா பாஸ், அவ்வளோதான் பாஸ். இந்த தேர்வு நம்ம கிளியர் பண்ணிட்டா அடுத்த ஒரு செக்மெண்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், எலிஜிபிள் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த தேர்வு எழுதினா தான் நம்ம பிஎட் படித்ததுக்கு ஒரு தகுதி. முதல்ல நீங்கள் அதை வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை நீங்கள் எழுதினா தான் இந்த டைம் நீ மிஸ் பண்ணிட்டுனா கூட அடுத்த டைம் வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். எல்லாரும் அடுத்த இப்போ 2026 வரக்கூடிய இந்த தேர்வை முடிச்சுட்டு அந்த நம்மளுடைய செகண்ட் கிரேட் டீச்சருக்கு லெவலுக்கு பார்த்தோன்னா பிளான் பண்ணுவாங்க. இல்லை யூஜிடி அதுக்கு பார்த்தோன்னா வந்து பிளான் பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கு தயாராகிடுங்க. சரிங்க சார், எங்களுக்கு ஒன்றும் புரியல சார், எப்படி சார் பண்ணுறதுனா இருக்கிறதுனே 70 நாட்கள் தான். இந்த 70 நாட்களை முறையாக வந்து பிளான் பண்ணும். நேற்றுலேருந்து பார்த்தோன்னா ஃபோன்ஸ் நம்ம அகாடமிக்கு பார்த்தோன்னா தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது. ஃபோன்ஸ் பண்ணி சார் நீங்கள் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டே இருந்தாங்க. ரைட். அதன் அடிப்படையில் நம்ம என்ன பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்குன்னா காமராஜர் பேட்ச் அப்படின்ற ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. முறையாக பார்த்தோன்னா உங்களோட வழிகாட்டுதல் சைக்காலஜி தான் பார்த்தோன்னா நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்லாம் கூட எல்லாமே நீங்கள் படிச்சிருவீங்க. ஆனால் வந்து சைக்காலஜின்ற ஒரு பார்ட்டியும் இங்கிலீஷ்ன்ற ஒரு பார்ட்டியும் ஒரு கைட் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கு ஒரு நம்மக்கிட்டே இருக்கிற ஸ்பெஷலான ஸ்டாஃப் மூலமாக பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டீச்சிங் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ரெகுலர் பேட்ச் காலையில் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் சனி மற்றும் ஞாயிறுகள்லையும் நம்ம ரெகுலர் டேயில் வந்து ஒரு 2 நாட்கள் வந்து ஜூம் மீட்டு மூலமாக பார்த்தோன்னா வந்து நமக்கு வகுப்புகள் வந்து பார்த்தோன்னா பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேட்சும் பார்த்தோன்னா பிளான் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நான் விருப்பம் இருக்குது சார், இந்த முறை நான் வந்துட்டு பேப்பரை நான் கிளியர் பண்ணி ஆகணும், ஏதாவது எனக்கு வழி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்மளோட அகாடமி நம்பர் 9363866200 அந்த எண்ணுக்கு பார்த்தோன்னா முன்பதிவு செஞ்சுருங்க. ஏன்னா லிமிடெட் சீட் தான் வந்து இங்கே பிளான் பண்ணியிருக்காங்க. நிறைய பேரை கூப்பிட்டு வச்சுட்டு உள்ளே உட்கார வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாமல் போகிறது எல்லாமே ஏற்கனவே வந்து நிறைய பேர் வந்து முன்பதிவு செஞ்சுருக்காங்க. இப்போ நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு லிமிட்டட் சீட்டை வச்சு 100% ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து நம்ம நிறுவனத்தோட ஒரு முதன்மை நோக்கமாக வச்சு பிளான் பண்ணியிருக்காங்க.
100% தேர்ச்சி. அதுதான் முழுமையான நோக்கம். வெற்றி பெறணும் அப்படின்ற நான் இந்த முறை இந்த தேர்வை நான் வெற்றி பெறணும் அப்படின்ற எண்ணம் உள்ளவங்க மட்டும் நம்ம அகாடமி நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். மற்றது நம்ம பார்த்தலாம் வந்து உங்களை டீச்சிங் பார்த்தோன்னா கரெக்டாக கைட் பண்ணி உங்களை எடுத்துகிட்டு போய் இந்த 70 நாட்களில் 60 நாட்களே உங்களுக்கு போர்ஷன் முடிச்சு ரிப்பீட் ரிவிஷன் வச்சு 10 தேர்வுகள் ஒரு 10லிருந்து ஒரு 20 தேர்வுகள் அந்த நம்ம முழு மாதிரி தேர்வுகள் மாதிரி வச்சு உங்களுக்கு பிளான் பண்ணி இந்த பேட்சை முடிச்சு கொடுத்துருவாங்க. தேங்க்யூ. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் உள்ளே வந்துடுங்க. தேங்க்யூ.